Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 chapter 11 integral calculus example 11.11. A train started from Madurai junction towards Coimbatore at 3 p.m. Time t equal to 0 with velocity v of t equal to 20t plus 50 km per hour. Where t is measured in hours, find the distance covered by the train at 5 p.m. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். அதே வெலாசிட்டியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஆக்சிலரேஷனை இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டியை இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது டிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம இந்த ப்ராசஸிங் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே வெலாசிட்டிக்கு இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ v of t equal to 20t plus 50. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை இப்போ நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இப்போ 20t இருக்குது. ஸோ 20யை வெளியே எடுத்துடலாம். டீயை டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து டீயில் தான் இருக்குது. ஸோ டி இருக்கனால இது டி ஸ்கொயர் பை 2ன்னு போடணும் இன்டெக்ரல் பண்ணுறப்போ. இது எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற ஃபார்முலா தான். இதை இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்ம என்ன போடுவோம்? எக்ஸ் பவர் n + 1 divide by n plus 1 plus c n not equal to 1. So, இங்கே இருக்க 20 into t square divide by 2 plus 50 இருக்கு. ஸோ 50 எழுதிக்கலாம். இன்டெக்ரல் dtயை பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது t plus c. இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு இங்கே 10 வந்துடும். ஸோ s equal to 10t square plus 50t plus c. ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் டைம் 0 இருக்கிறப்போ அது டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ t இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ t இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ s equal to 10 into 0 plus 50 into 0 ப்ளஸ் சி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ சி ஈக்குவல் டு 0. அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா 10t ஸ்கொயர் ப்ளஸ் 50t. ஏன்னா சியோட வேல்யூ 0ங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம 0 போட்டோம்னா டிஸ்டன்ஸ் வந்து 10t ஸ்கொயர் ப்ளஸ் 50t மட்டும் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 PM to 5 PM சொல்லியிருக்காங்க. இப்போது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கணும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம t ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஸ்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 10 இன்ட்டு டீக்கு பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் 50 இன்ட்டு டீக்கு பதிலாக 2. இதை கால்குலேஷன் பண்ணலாம். 10 இன்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 4 கிடைக்கும். ப்ளஸ் 50 இன்ட்டு 2 100. 10 இன்ட்டு 4 40 ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 140. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிலோமீட்டர் அப்படின்னு எழுதும். இதுதான் இங்கே 140 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுது. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 11.12 பார்க்கலாம்.